ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you. Hallelujah. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஓ சத்துரு சிரிக்கையில், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. ஓ சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும் அல்லேலூயா, 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 அல்லேசுவே ஆமென். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. பல ஏளனங்கள், சத்துருவினுடைய நகைப்பு உங்களை பார்த்து
உங்களுக்கு எதிராக தூஷணமா பேசுறாங்க, அவமானமா பேசுறாங்க, பயப்படாதீங்க. அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம பந்தி பெருகிட்டே இருக்கும். சத்துரு பெருகிறாங்கன்னா பந்தி பெருகும். அல்லேலூயா. உயர்வுகள் பெருகும். அவன் என்னைக்குமே தாழதான் இருப்பான். ஆனா அவன் கண்ணு முன்னால கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். நம்ம வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளுக்கு எதிராக பேசுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமானமான சொற்கள் உங்கள் காதுகள் கேட்க சொல்லுகிறார்களே என்றார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஆஹா, ஓ ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லே thank you hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லே thank you Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, தேவன் தரப்போகிற நன்மைகளுக்காக, தேவனுடைய அற்புத செயல்களை பார்க்க போகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை படுத்துவோமா? இந்த நாளின் ஜெபத்திலே கர்த்தர் மகிமையான காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யட்டும், அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யட்டும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? அவர் சகலமும் அவர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் யார்? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவன் சகலமும் செய்ய வல்லவர். ஆஹா, தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வாதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். செய்வாதை தடுப்பவன் யார்? தேவரீனி சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் நீ
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தாடைகளை உடைப்பவர் நீர்தானே, தாடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றை நடத்திடுவே, கண்மாலையே உம்மை துதித்திடுவேன். தாடைகளை நீர்தானே, தாடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றை கடந்திடுவே, கண்மாலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? சகலமும் வல்லவர். தேவனே உமக்குப்பான தரிசனம் தந்தவர். மறுபடியும் சொல்லுவோம், தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் ஆமென் இயேசுவே. சர்வ வல்லவர் வல்லவர் நீர்தானே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர். ஆஹா தேவனே உமக்குப்பா தேவன் யார்? தேவரே சகலமும் வல்லவர். ஆமே தேவனே உப்பான தேவன் யார்? தாடைகளை உடைப்பவர் நீர்தானே, எவரும் இங்கில்லையே. ஓ கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தாடைகளை உடைப்பவர் நீர்தானே, தாடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவன் இயேசுவே செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? ஓ உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்தில் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே. ஆமென் இயேசுயா. பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை இழந்து நடத்தி சென்றே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நல்லவர் சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். பாடுவோமா? உமக்கு
ஒப்பானவர் யார் இயேசையா. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். சில நிமிடங்கள் ஜெபத்திற்குள்ளும் ஆராதனைக்குள்ளும் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஓ உமக்கு நன்றி பரிசுத்தரே, அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் மேலானவர். கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதியின் நடுவிலே அவர் வெளிப்படுவார். துதியின் நடுவிலே வாசம் பண்ணுவார். துதியின் நடுவிலே அற்புதங்கள் நடக்கும். துதியின் நடுவில் அவருடைய கிரியைகள் நடக்கும். துதியின் நடுவில் அவருடைய வல்லமை விளங்கும். துதியின் நடுவில் அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தருடைய கிரியைகள் ஆரம்பிக்கும். ஓ உமக்கு நன்றி இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி. பரிசுத்த தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். ஓ இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா. ஹல்லேலூயா. எனது மணவாளனே, இதய ஏக்கமே, இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, ஓ இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமலா இதயமல்லா இனிக்குதையா. இதயமல்லா இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, இயேசையா, தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஓ உம்முகம் பார்க்கணுமே,
அமரணுமே, உம் பாதம் அமரணுமே. இசையா உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது என் இதய ஏக்கமே இனியவரே. இயேசப்பா, இயேசையா உம்மை நான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நன்றி, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை. எல்லாரும் இணைந்து சொல்ல போகிறோம். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவா இருப்பதாக. உமக்கு உகந்தனவா இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே இனியவர் இயேசையா, இயேசையா நன்றி. உம்மை நேசிக்கிறேன். ஓ எனது மணவா. நன்றி அப்பா இயேசையா. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாட நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே. மறுபடியும் சொல்லுங்க. மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளனே, உம்மை மறவே. விடுதலையோடு கரங்களை தட்டி ஆண்டுடைய சமூகத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற கர்த்தர்.
அவர் இல்லாம நம்ம இல்லை. அவர் இருக்கிற இடத்துல அதிசயங்கள் இருக்கும். எல்லா இடங்களிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படும் பொழுது, மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே. உலகத்துல யாரை நம்புறது, யாரை சார்ந்திருக்கிறது? ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. சொல்லுங்க, எல்லாமே எனக்கு இயேசுதான். ஹல்லேலூயா. சொல்ல போகிறோம், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்லை. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே இயேசுதான்ப்பா. ஹல்லேலூயா. 100க்கு 100 நான் இந்த ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 நான் அவரை விசுவாசிக்கிறேன். 100க்கு 100 அவரை சார்ந்து நான் நிற்கிறேன். எனக்கு அவர் நன்மை செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமென் ஆமென் ஆமென். ஓ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை தட்டி, இயேசுவே இயேசுவே எல்லாம் எல்லாம் இயேசுவே இயேசுவே. இயேசப்பா எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே. தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே இயேசுவே. உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினா நான் திகைத்து போனே. உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினா நான் திகைத்து போனே. நான் திகைத்து போனே, நான் திகைத்து போனே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. சொந்தம் என்று நீங்க தான்ப்பா எல்லாமே. ஓ அள்ளிக்கொள்ள இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இயேசு இயேசையா இயேசுவே. உம்மாவினார் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன். ஆவியினார் ஓ நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே.
எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நீர் ஒருவர் தான் எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். நீர் ஒருவரே எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர். நீர் ஒருவரே எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். நீர் ஒருவரே எங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. காயப்பட்ட தழும்புகளால் எங்களை சுகமாக்குகிறவர் நீர் ஒருவர் தான். எங்களை ஆற்றுகிறவரும், எங்களை தேற்றுகிறவரும், எங்களுக்கு நன்மை செய்கிறவரும், உடைந்து போன நேரங்களில் எல்லாம், ஒரு குலைந்து போன நேரங்களில் எல்லாம், மகனே மகளே அழாதே, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்தே இருக்கிறேன், உன் வலது பக்கத்துல உனக்கு துணையாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆற்றுகிறவர் ஒருவர் மட்டும்தான். இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே, 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 எல்லா இயேசுவே. அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு பலன், அதுதான் நமக்கு உயிர் மீட்சி. மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துது, நம்மளை வேதனைப்படுத்துது. அப்படிதான் உலகத்துல கேட்டு கேட்டு வாழ்க்கையில நிறைய விஷயத்துல மனம் உடைஞ்சு போனோம். அவர் ஒருவர் மட்டும்தான். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுகிறவர், அவருடைய சத்தத்தை துணிக்கப்படுகிறவர். யாருமே எனக்கு இல்லையா இந்த வனாந்திரத்தில் அழுது கொண்டிருக்கும் பொழுது உதவி செய்ய ஒரு நபரும் வரல. பரலோகத்தில் இந்த தூதனை அனுப்பி கேட்டாரு, ஏன் அழுகிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனால தான் தேவ சமூகத்துல ஓடோடி வருகிறோம். அதனாலதான் கர்த்தருடைய பாதத்தை தேடி வருகிறோம். நம்ம ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடி வர்றோம்? ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஒரு இன்பமான வார்த்தை, நம்மளை மகிழ்ச்சி ஆக்குகிற வார்த்தை, சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, பலனடைய செய்கிற வார்த்தை எனக்கு வராதான்னு எதிர்பார்த்து தேவ சமூகத்துல வந்திருக்கிறோமே. கர்த்தர் நம்மளை வெறுமே அனுப்பவே மாட்டார். சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே, எல்லா இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே, இயேசப்பா, இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் நாம் இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா 32ஆம் அதிகாரம் அதன் 19ஆம் வசனத்தை. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற கர்த்தருடைய கண்கள் எல்லா மனுஷனையும் கவனித்து கொண்டே இருக்கிறது. எதற்காக? அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிற கர்த்தர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுப்பார். ஆமென் சொல்லுவோம். நேற்று நாம் தியானித்தோம், அறிக்கை செய்யுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். தேவனுடைய அற்புதங்களை தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து நிற்கிற நாம், தேவனுடைய நன்மைகளை எதிர்பார்த்து நிற்கிற நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுப்பார்.
ஸ்தோத்திரம். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை தேவன் உங்களுக்கு தருவார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் நன்மைகளை தேவன் நமக்கு செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிரியை, இல்லாவிட்டால் செய்கை. அதை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் அதில் வேலைன்னு எழுதிருக்கு, ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் பிரயாசப்படும் பொழுது, இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய கடமையை, உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். கவனிங்கள், நம்ம விரும்பியாச்சு, நம்ம விசுவாசித்தாயிற்று, விண்ணப்பம் பண்ணியாச்சு, அறிக்கையும் செய்தாச்சு. என்ன செய்யணும்? கூட்டத்துக்கு வராமல் இருந்துடணும். அடுத்துதான் முக்கியமான விஷயம். மனிதனுடைய இருதயத்தில் விருப்பம், விரும்பியாச்சு, ஆண்டவரே இதை கொடுக்க போறீங்க, இந்த வேலையை கொடுக்க போறீங்க, இந்த இடத்தை கொடுக்க போறீங்க, இந்த காரியங்களாக நடக்க விரும்பினேன், அதை விசுவாசித்தேன், அதை விண்ணப்பம் பண்ணினேன், அதை நான் அறிக்கையும் செய்தாச்சு. கர்த்தர் கொடுக்க போறாரு, கர்த்தர் கொடுக்க போற. இப்போ நம்ம கிரியை செய்யணும், வேலை செய்யணும். அடுத்த முயற்சி அது. ஆமென். தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். அதான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழி 24:12 அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்காமல் இருப்பாரோ? அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்காமல் இருப்பாரோ அப்படின்னு எழுதியிருக்கார். கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் அளிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல கிரியை அப்படின்னா ஒரு 3 காரியம் சொல்லலாம் நான் நினைக்கிறேன். ஒன்று, விதை பிரயாசப்படுவது நம்முடைய கிரியை. அல்லேலூயா. பிரயாசப்படுங்கள், அதுதான் கிரியை. இப்போ நம்முடைய இருதயத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் ஜபமும் அறிக்கையும் வந்ததற்கு பிற்பாடு இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அடுத்து நம்ம களத்தில் இறங்கணும், அடுத்து நம்ம பிரயாசப்படணும். அருமையாக சொல்றாரு. நீங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைத்தது. அப்போ ஈசாக்கு அந்த தேசத்திலே பிரயாசப்படுகிறான். அதுதான் அவன் செய்கிற கிரியை. பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு, அது கொடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச நாட்களில் அந்த தேசத்தில் இருக்க முடியாது. அங்கே இருந்தால் செத்து போயிடுவோம், அங்கே இருந்தால் வாழ்வாதாரம் இல்லை, அங்கே இருந்தால் வாழ்க்கைக்குரிய தேவைகள் இல்லை. அப்போ அந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம், பஞ்ச நாட்கள் வந்து விட்டதே, இடத்த காலி பண்ணிடுவோம், நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போக வேண்டாம், அந்த தேசத்தில் இரு, அந்த தேசத்திலே நீ பிரயாசப்படு, அந்த தேசத்திலே முயற்சி பண்ணு, அந்த தேசத்திலேயே நீ வேலையை செய்யி, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறார். இப்போ ஈசாக்கு ஆண்டவரை பார்த்து, இந்த தேசத்துலையா? இங்கே தான் காற்று இல்லையே, மழை இல்லையே, தண்ணி இல்லையே, எதுவுமே இல்லையே, எல்லாம் ஊரை விட்டு ஓடுறதுக்கு நிற்கும்போது நீ இந்த தேசத்தில் இரு, இந்த தேசத்தில் பிரயாசப்படுன்னு சொல்லுகிறீரே, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கல. அந்த தேசத்தில் கர்த்தர் அவருக்கு சொன்ன, தேவன் அவனை வைத்த, தேவன் அவனுக்கு காண்பித்த, தேவன் எந்த இடத்தில் அவனை வைத்திருந்தானோ அந்த இடத்தில், அந்த தேசத்தில் அவன் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறான். ஒருவேளை மனுஷனுடைய பார்வைக்கு இது முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மழை இல்லை, தண்ணி இல்லை, இங்கே எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, இங்கே போய் விதைக்கணும்னு சொல்றியப்பா. அவன் எதை நம்பி விதைக்கிறான் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, இந்த தேசத்தில் பிரயாசப்படு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்கு ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு நடத்துதலை கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொழுது நம்ம அதை தைரியமாக செய்யலாம். ஒருவேளை சூழ்நிலை எதிராக இருக்கும், அங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்கும், ஒருவேளை நடக்கிறதற்கு மனிதருடைய பார்வையில் அது ஒரு பஞ்சமானது தான், இல்லாத இடம்தான். ஆனால் கர்த்தர் ஒரு நடத்துதலை கொடுத்துருப்பார், ஆண்டவர் ஒரு பாதையை காட்டியிருப்பார், ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும், ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ இதை செய்ய, இதை இப்படி பிரயாசப்படுன்னு சொல்லியிருப்பார். அப்படி ஒரு வார்த்தை கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. விளைய செய்கிறது கர்த்தர், அற்புதங்களை செய்கிறது கர்த்தர். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம செய்கிற சில காரியங்கள் மற்றவங்களுக்கு புரியாது,
மற்றவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார், இதை செய்யி, இந்த காரியத்தை நீ நடப்பி அப்படின்னு சொல்கிறார்னா பாருங்கள், அவன் படுகிற அந்த பிரயாசம், அவனுடைய முயற்சி, கர்த்தர் அதை கனம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு வேலை எடுத்துக்கொள்ளுங்கள், முயற்சி செய்யணும். ஆண்டவருக்கு சித்தமானால் அவர்கள் வந்து என்னை கூப்பிடட்டும் அப்படி இல்லை, நம்ம முயற்சி பண்ணணும், கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேதம் என்ன சொல்லுது? உபாகமத்தில், உன்னுடைய வேலையை நீ செய், உன் கையின் பிரயாசங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். வேலை செஞ்சாதானே ஆசீர்வாதம் வரும். அப்போ நம்ம பிரயாசப்படணும். ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு, வெளிப்பாடுகள் இருக்கு, நல்ல ஜபம் இருக்கு. அடுத்து நம்ம களத்துக்குள்ள நம்ம இறங்கணும். எந்த காரியம் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். அதுதான் தேவன் அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பிரயாசத்தில் சோர்ந்து போகக்கூடாது. சில நேரத்தில் பிரயாசப்பட்ட உடனே நமக்கு ஏதாவது நடக்கணும்னு நம்ம நினைப்போம். பிரயாசப்பட்ட உடனே காரியம் கைகூடணும்னு நினைப்போம். பிரயாசப்பட்ட உடனே எல்லாம் நேர்த்தியாக நடந்துரும்னு நினைக்கும். சில நேரங்களில் அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு விதை விதைக்கப்படுகிறது என்றால் அந்த விதை முளைத்து வருவதற்கு நாட்கள் ஆகும். ஒவ்வொரு விதையை பொறுத்து இருக்கு. அப்போ நம்ம அதற்கு காத்திருக்கணும். நம்முடைய வேலை என்ன? பிரயாசப்படுகிறது நம்முடைய வேலை. அதை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. யார் நீர் பாய்ச்சாலும் சரி, விளைய செய்கிறது கர்த்தர். விளைய செய்கிறது கர்த்தர். இப்போ நம்ம கடமை நம்ம செஞ்சிட்டே இருக்கோம். அருமையானவர்கள், அடுத்து நம்ம களத்துக்குள் நம்ம இறங்க போகிறோம். எந்த காரியத்தில், எந்த இடத்தில், எந்த விதத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை செய்வதற்கு பிரயாசப்படுங்கள். தேவன் காரியத்தை கைகூடி வரப்படும். நெகேமியா பிரயாசப்பட்டார். அல்லேலூயா. ஆமாம், பிரயாசப்பட்டார். அதனால தான் காரியத்தை கர்த்தர் கைகூடி வரப்பண்ணார். அந்த அலங்கம் கட்டணும், அதுக்கான பிரயாசம் அவருக்கு இருந்துச்சு. எந்த இடத்துல பிரயாசம் இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கிரியைகள் நடக்கட்டும். உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு பிரயாசப்படுறோம். ஜெபங்களை வைக்கிறோம். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியங்கள் கட்டப்படணும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம டெய்லி இந்த கூட்டங்களை ஏன் நடத்துகிறோம்? இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும், விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் வரணும், தேவ பிள்ளைகளுக்கு நன்மைகள் வரணும் அப்படிங்கிற அந்த பிரயாசம், அந்த பிரயாசத்தை தான் கர்த்தர் பார்த்து உங்களையும் ஆசீர்வதிக்கிறார், எங்களையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் பிரயாசப்பட வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் பலன் கண்டிப்பாக வரும். பிரயாசப்பட்டு வருகிறவர்களுக்கு பலன் வரும். இங்கே கூட ஒரு நாள் பிரயாசப்பட்டு தான் வர்றீங்க. அல்லேலூயா. டெய்லி ஜெபத்துக்கு வரணுங்கிறது அது சாதாரணமான காரியம் கிடையாதுங்க. ஆமாம், சாதாரணமான காரியம். டெய்லி ஜெபத்துக்கு வரணுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஆமென். நிறைய பேர் இந்த விஷயத்தில் தோற்றே போயிட்டாங்க. ஆமென். ஆயா வீட்டில் உட்காந்துருக்காங்க. வர முடியும், வாய்ப்பு இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிரயாசம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சில் வந்து ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு ஒரு சிலுவையை போட்டு போனால் ஆண்டவர் ஆசீர்வச்சிருவாரா? நீங்கள் பிரயாசப்பட்டு வர்றீங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். கர்த்தர் பார்ப்பாரு. நான் கூப்பிட்டதுனால நீங்கள் வரல, அப்படி வந்து யாரும் வந்திருக்கீங்களா? சொல்ல மாட்டிய. அப்படி யாரும் வர முடியாது. பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, பாவம் அந்த மனுஷன் தனிமையாக நின்று பிரசங்கம் பண்ணுவார். நம்ம ஒரு 4 பேர் இருந்தால் உற்சாகமாக பிரசங்கம் பண்ணுவார். நான் தனியாக பிரசங்கம் பண்ணால் நல்லா பண்ணுவேன் இதை விட. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களை பார்க்கும்போது தான் பிரசங்கம் மறந்துடும். தனியாக அந்த சேர் மட்டும் இருக்குன்னு வைங்களா, அப்படியே பிரசங்கம் வரும். முன்னால் டிவிக்கெலாம் அப்படி தானே பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க கூட்டம் முடிச்சுட்டு. ஆமாம், கேமரா வைக்கிறவர் அங்கே போய் உட்காந்துக்கிடுவார். இப்பவும் அங்கே தான் இருக்கார். நான் மட்டும் நின்று அப்படியே நிறைய ஜனங்கள், சேரெல்லாம் தேவதூதர்களால் நிரம்பி இருப்பார்கள். அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். எவ்வளவு சாட்சி வரும் தெரியுமா? எவ்வளவு சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் எங்களோட பேசினார், கர்த்தர் எங்களோட பேசி. நான் சொல்லுகிறேன், மனிதனுக்காக இல்லை. ஏதோ பாருங்கள், லெந்த நாட்கள், ஏதோ ஒரு கூட்டம், ஏதோ ஒரு ஜபம்,
சரி போவோம். அப்படி இல்லை, பிரயாசப்பட்டு வருகிற ஆண்டவரே, என் வீட்டில், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலையில், என் தனிப்பட்ட காரியத்தை, என் சரீரத்தில் ஏதாகிலும் ஒரு மாற்றம், ஏதாகிலும் ஒரு அற்புதம், இந்த நிலையில் அல்ல அடுத்த நிலைக்குள்ள வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வர்றீங்கன்னா கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அது கனப்படுத்தப்படும். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக இது பெரிய விஷயம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துக்கு வர்றவங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க ஏன் சொல்றேன்னா, கிரியைகளுக்கு பலன் உண்டு. தேவ சமூகத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஒன்று பிரயாசப்படுவது, அடுத்து என்னதுன்னா விதைக்கிறது. அடுத்து என்னது? விதைக்கணும். நம்ம பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல முயற்சி இருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா விதைக்கணும். நீங்க விதைச்சாதான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். விதைக்கணும். விதைப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய வழி. விதைப்பு என்பது தேவன் நமக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு ஏதுவான வழி. அந்த தேசத்தில் விதைத்தான். நன்றை கவனிங்கள். ஒன்று, அவன் பிரயாசப்பட்டான். சூழ்நிலை மாறா இருக்கிறது, தண்ணி இல்லை, அருமையானவர்களே, பஞ்ச நாட்கள், எல்லாமே எதிராக இருக்கிறது. ஆனால் பிரயாசப்பட்டான். அடுத்து என்ன செய்தான்னா தன்னிடத்தில் இருக்கிறதை விதைத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் யாருக்கு பலன் கொடுப்பார் தெரியுமா? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு. அப்போ பாருங்க, விதைக்கணும். விதைச்சாதான் கர்த்தர் அதற்கு பலன் கொடுப்பார். ஸ்தோத்திரம். எங்க விதைக்கணும்? எங்க விதைக்கணும்? உங்க நிலத்தில் விதைக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் விதை இருக்கு, நீங்க அதை எங்கேயோ போய் நீங்க விதைச்சிங்கன்னா நீங்க அங்க போய் அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, பலன் வரும், அது முளைக்கும், அது எழும்பி வரும். ஆனால் அந்த பலனை நீங்க அனுபவிக்க முடியாது. எங்கேயோ நீங்க விதைச்சிங்கன்னா அந்த பலனை நீங்க பார்க்க முடியாது. அந்த அந்த சொந்தக்காரனை அதை ஒரு நாள் அறுவடை செய்து எடுத்து விடுவான். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நிலம் ஒன்று இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வயல் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சபை இருக்கிறது. அங்கே நம்ம விதைச்சோன்னா அங்கே பலனை எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு விதைக்கிறீங்களா? அந்த விதைக்கிறதுக்கு பலனை ஆண்டவர் தருவார். தருவாரா? நிச்சயமாக தருவார். அப்போது மத்தேயு சுவிசேஷம் 13 வாசிக்கும் பொழுது 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகள். ஒன்று, பாருங்க, விதைக்கிற இடத்திலே தேவன் பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களிடத்தில் இருக்கிறத விதைக்கணும். இப்போ நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஒரு தொழில் செய்கிறதுக்கு முதல்ல அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் பணத்தை போடணும். நீங்கள் சொல்கிறீங்க 10 லட்ச ரூபா இதுக்குள்ளே போட்டிருக்கேன், 15 லட்ச ரூபாய் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 லட்சத்தை போட்டுட்டு இப்போ அதில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எதை? பலனை எதிர்பார்க்குறீங்க. அல்லேலூயா. அப்போ நம்மிடத்தில் இருக்கிறவைகளை நல்ல நிலத்தில் நாம் விதைக்கும் போது தேவன் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்ம விதைத்து விட்டு காத்திருக்கணுமா? நீங்கள் யாக்கோபின் நிருபத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. யாக்கோபு 5:7 வாசிக்கலாமா? பயிரிடுகிறவன் வாசிக்கலாமா? யாக்கோபு 5:7. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று நீடிய பொறுமையுடன் என்ன செய்யுங்க? காத்திருங்கள். பலன் என்பது விதைக்கப்பட்ட விதையானது அது முளைத்து, அது எழும்பி, அது வர்ந்து, அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க. இப்போ நம்ம பயிரிடுகிறோம். இப்போ நம்ம வயலில் நெல் பயிரிடுகிறோம். இது இந்த பயிரிடுகும் போது அந்த நெல்லினுடைய அந்த வளர்ச்சி இல்லாவிட்டால் அந்த பலன், விதைக்கப்பட்டதின் பலனை பெறுவதற்கு சில காலம் இருக்கு. சில விதைகளை நம்ம போட்டுட்டோன்னா, நெல் பயிரிட்டுட்டோன்னா 6 மாசத்துல என்ன கிடைக்கும்?
அறுவடை ஆயிரும். சிலது 9 மாதத்தில் அறுவடை ஆகும். நல்லா கவனிங்க. சிலது காத்திருக்கணும். அப்ப அந்த நாட்கள் வரைக்கும் பயிரிட்டு கொண்டு நாம் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். பலனை பெறுவதற்காக காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. பயிரிடுகிறவன் அந்த பலனை பெறுவதற்காக காத்திருக்கிறான். நீ ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் பிரயாசத்துக்கு பலன் வரும், நீ விதைக்கிறதுக்கு பலன் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அதற்கு ஏற்ற பலனை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்க பலனை பெற்றுக்கொள்கிற நாட்கள், இந்த ஜெப நாட்கள் பலனை பெற்றுக்கொள்கிற நாட்கள். இன்னொன்று, நீங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னா ஜெபமும் ஒரு கிரியை தான். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்தால் ஒரு ஆகையால் முதல்ல ஆரம்பிச்சிட்டு சரி வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்கிறது வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். நீங்கள் செய்கிற உதவிகளுக்கு தேவன் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற உதவிகள், ஏழைகளுக்கு கொடுக்கிற உதவிகள், மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள், அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு என்ன உண்டு? தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் இல்லாமல் போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அதுக்காக ஒரு கலசம் தண்ணீரோடு நிறுத்திடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் தானே சொல்லுது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா போதுமா, அதுக்கு பலன் உண்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதற்கு என்ன உண்டா? பலன் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கிறது. இன்னும் நீங்கள் படிச்சீங்கன்னா மத்தேயு 6:16 படிச்சீங்கன்னா, நீயோ உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல உபவாசிக்காமல் உபவாசிக்கும் போது தங்கள் முகத்தை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைவது இல்லை. நீயோ உபவாசிக்கும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்ப. நீயோ உபவாசிக்கும் போது, ஜபம் பண்ணும் பொழுது. அப்ப தேவ பிள்ளைகளுடைய ஜபம் ஒரு கிரியை. அல்லேலூயா. இப்போ உபவாசிக்கணும் அப்படின்னு விரும்பினா அது உங்களுக்கே தெரிந்திருக்கட்டும். காலையில் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் இன்னைக்கு உபவாசம் இருக்க போகிறேன், நான் இன்னைக்கு உபவாசம் இருக்க போகிறேன், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிடுங்க, நான் உபவாசம் இருக்க போகிறேன், இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் உபவாசம் இருக்க போகிறேன், என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு காலையில் 10 மணி ஆகும்போது வயிறு அப்படியே கொஞ்சம் அப்படியே பரட்டுற மாதிரி உருட்டுற மாதிரி அப்படி வரும்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வெள்ளி சனி ஞாயிறு வேண்டாம், ஜெபத்தை அடுத்த வாரம் நான் போட்டுக்கிடுறேன் ஆண்டவரே, இனிமேல் பெரிய வாரம் வரும் அல்லவா, பெரிய வாரம், அந்த வாரத்தில் நான் ஒரு 3 நாள் என்ன செஞ்சுக்கிடுறேன், உபவாசர். வேதம் சொல்லுது, நீ உபவாசிக்கும் போது மற்றவங்ககிட்ட அதை சொல்லாத, உபவாசத்தை சொல்லாத, அப்புறம் இந்த உபவாசிக்கிற மாதிரி வெளியே என்ன செய்யாத, காட்டிக்கிடாத, முகவாடலா இராத. அல்லேலூயா. முகவாடலா இராத. உபவாசிக்கும் போது என்ன பண்ணணுமா, தலைக்கு நல்ல, நாளைக்கு காலையில் உபவாச ஜெபம் உண்டு, எல்லாரும் தலைக்கு நல்ல எண்ணெயை வச்சு, அல்லேலூயா,
தோத்துறோம். கவனிங்க அருமையானவர்களே, உபவாசிக்க நாளில் எப்படி இருக்குன்னு அழகா சொல்றார். நீயோ அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பார். அப்ப ஜெபம் ஒரு கிரியை. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கிறோம் பாருங்க, அதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, ஜெபம் வீணாய் போகாது. ஜெபம் கேட்கப்படும், ஜெபத்திற்கு நன்மை உண்டாகும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற விரும்புகிற அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். முயற்சி பண்ணுங்க, வேலையை பண்ணுங்க, விதைங்க, தேவனுக்காக பிரயாசப்படுங்க, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு விதைங்க, சுவிசேஷ ஊழியத்திற்கு விதைங்க. ஆண்டவருடைய நாமம் எந்த விதத்திலெல்லாம் மகிமைப்பட வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான வயல்ல விதைங்க. அங்கிருந்து தான் உங்களுக்கு நன்மை வரும், அங்கிருந்து தான் உங்களுக்கு பலன் வரும், அங்கிருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலன்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல அற்புதம் நடக்கும். தெய்வ பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும். முயற்சி செய்யுங்க, அற்புதம் நடக்கும். உங்க கிரியைகளுக்கு கர்த்தர் பலனை தருவார். யாருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணணுமோ தயவு கிடைக்க பண்ணுவார். யாருடைய இருதயத்தில் பேசணுமோ கர்த்தர் பேசுவார். யாருடைய இருதயத்தை சரிப்படுத்தணுமோ கர்த்தர் சரிப்படுத்துவார். தன் பக்கமாய் யார் பக்கமாய் திருப்பணுமோ அவர்களை கர்த்தர் தம் பக்கமாய் திருப்புவார். நிச்சயமா சொல்றேன், பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பலன் உண்டு. எதுக்கு பலன் உண்டு? கிரியைகளுக்கு பலன். எல்லாரும் எளிமையாக இருப்போமா? ஆமென். எல்லாரும் எளிமையாக இருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்தருளட்டும், கிருபைகளை கொடுத்தருளட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். பலன் உண்டு சகோதரனே, நீங்கள் விதைக்கிறதற்கு பலன் உண்டு. உங்கள் விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அதுக்கு பலன் வரும்னு சொன்னார். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில் கர்த்தருக்கென்று விதைச்சி பாருங்க, தேவ ராஜ்யத்துக்குன்னு விதைச்சு பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்கென்று விதைத்து பாருங்க. அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். நல்ல நிலத்தில் விதைச்சு பாருங்க, பலன் வருகிற இடத்துல விதைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்குரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதற்குரிய எல்லா நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் குறைவில்லாமல் வாழ்வீர்கள், நிறைவான பலனை காண்பீர்கள், நிறைவான ஆசீர்வாதத்தை காண்பீர்கள், நிறைவான ஐஸ்வரியத்தை காண்பீர்கள், நிறைவான நன்மையை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்குரிய பலனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிப்பாராக. நீ கொடுக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுக்க போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பலன் உண்டு, பலன் உண்டு, நிச்சயமாய் நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். முயற்சி செய்யுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நிச்சயமாய் காரியம் கைகூடி வரும், நிச்சயமாய் காரியம் வாய்க்கும். காரியம் ஒவ்வொன்றும் தேவனால் உங்களுக்கு நடக்கும். அது தடைபடுவது இல்லை. 100 மடங்கு பலன் கிடைத்ததாம், 100 மடங்கு பலன் கிடைத்ததாம். ஒரு குறைவில்லாமல் நிறைவான பலனை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் பிரயாசப்பட்டு ஓடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் இல்லாமல் போவதில்லை. இதற்கு ஏற்ற பலன்களை இவர்கள் அனுபவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மையான எல்லா ஈவும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. நீரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்களை கொடுத்து அவர்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். இரவெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணும், உம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமை பண்ணும். தொடர்ந்து நடக்கிற ஜெப நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.